சுப்ஹானல்லாஹ். இது ஒரு சாதாரண காட்சியாக நீங்கள் கடந்து செல்லலாம். அந்த இரண்டு தோழர்களுக்கும் இருந்த முக்கியத்துவமும், அந்த இரண்டு தோழர்களுக்கும் இருந்த அந்த பண்பும், இரண்டு தோழர்களுக்கும் இருந்த அந்த எண்ணமும் இந்த சமூகத்திலே கடுகளவு கூட இன்று கிடையாது. தூசி அளவு கூட கிடையாது. கடுகளவு என்ன? சமூகத்தை ஓரணியில் ஒன்று சேர்த்து ஒரு தலைமையின் கீழ் கொண்டு வந்து எதிரிகளுடைய சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும். மதீனாவை கொதறி விடுவார்கள் ஒரு தலைவர் இல்லை என்றால். அல்லாஹுடைய தூதர் அனுப்பிய படைகள் அப்படி அங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் மரணித்து விட்டாலும் அல்லாஹுடைய தூதர் கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கிளம்பிய சமூகம் இன்று தன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக சமூகங்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஓரணியில் இல்லாமல் பிரிவுகளாக, குழுக்களாக, இயக்கங்களாக, தனித்தனி வழிகளாக, தலைமைத்துவம் என்ற சுவடே இல்லாமல் தான் 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 என்ற எண்ணத்தில் ஒரு சமூகம் பயணித்தால் அல்லாஹுடைய உதவியை அல்லாஹ் எப்படி தருவான்? அல்லாஹுடைய வெற்றியை அல்லாஹ் எப்படி தருவான்? அல்லாஹ் நம்மை சீர்திருத்துவானாக. எதிர்காலம் அப்படி இருக்காது. எதிர்வரும் சமூகம் அப்படி அமையாது. அபூபக்கரை போன்று ரலியல்லாஹு அன்ஹு, உமரை போன்று, உஸ்மானை போன்று, அலியை போன்ற வீரர்களை அல்லாஹ் இந்த சமூகத்தில் மீண்டும் அவர்களை போன்று அந்தஸ்தில் அல்ல, அவர்களை போன்ற செயலில் அல்லாஹ் கொண்டு வந்தே தீருவான். அல்லாஹுடைய வாக்கது. இந்த மார்க்கம் ஒருபோதும் விழாது. விழுவதற்கு அல்லாஹ் வழிகளை ஏற்படுத்த மாட்டான். இது அல்லாஹுடைய மார்க்கம், என் மார்க்கம் அல்ல, உங்கள் மார்க்கம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பத அல் இஸ்லாமு கரீபன், ஒன்றுமில்லாமல் இஸ்லாம் ஆரம்பமானது, அதே நிலைமைக்கு மீண்டும் திரும்பும். ஆனால் அதை உயர்த்துவதற்காக ஒரு கூட்டம் உருவாகும். அவர்களுக்கு நற்செய்தி உண்டு. விழக்கூடிய கண்ணியத்தால், மதிப்பால், உயர்வால் கீழே இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை உயர்த்துவதற்குரிய கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்குவான். அதில் நானும் நீங்களும் இருக்கிறோமா இல்லையா என்பது நம் செயலை கொண்டு. ஆனால் உருவாக்கி இந்த சமூகத்தை